ஹலோ எவ்ரிவான், பொட்டேட்டோ பாப்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு 4 உருளைக்கிழங்க நல்லா கொலைய வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா இப்போ ஸ்மாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் உப்பு, காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, நூடுல்ஸ் மசாலா எல்லாம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் மட்டும் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா பிணைஞ்சிடலாம். இதை உருண்டையாக உருட்டும் போது நல்லா டைட்டாக நிற்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பால் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு பவுலில் கொஞ்சம் மைதா தண்ணி சேர்த்து செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிறேன். அப்புறம் சேமியாவையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பால்ஸை இந்த மாதிரி மைதாவில் டிப் பண்ணிவிட்டு சேமியாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா எல்லா பால்ஸையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுக்கணும். மேலே இருக்க சேமியா மட்டும் கிறிஸ்பியானா போதும், ஏன்னா உள்ளே இருக்க மசாலா எல்லாம் ஆல்ரெடி வெந்தது தான். அவ்வளோதாங்க, நல்லா கிறிஸ்பியான பொட்டேட்டோ பாப்ஸ் ரெடி. இதை சாஸ் கூட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.